ஒரு நெல் கூட இல்லை, எல்லாமே பதறு தான். ஒரு நெல் தங்குதான்னு பாருங்க. நான் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விவசாயி. இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு நாங்கள் வந்து 96,000 ஏக்கரில் விவசாயம் பண்ணியிருக்கோம். குருவை சாகுபடி பண்ணியிருக்கோம். இப்போ குருவை சாகுபடி பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆற்றுல தண்ணி வரும்னு நினச்சி பண்ணணும். காவேரியில் தண்ணி வரும்னு, காவேரிலையும் தண்ணி வரல. அப்புறம் இது நிலத்தடி நீரும் ரொம்ப கீழே ரொம்ப கீழே போயிடுச்சு. அதனால எங்களுக்கு போரு பிரச்சனை, அது இல்லாமல் கரண்ட்டும் மும்முனை மின்சாரமும் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. இதனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ கொஞ்சம் நெஞ்சம் ஏதோ விளைஞ்சி பாதி கருக்காக போகுது, பாதி பதறானாலும் பாதிக்கு ஏதோ நெல்லு கில்லு இது பண்ணி இந்த மாதிரி பழுத்து இருக்கு. இப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி நைட்டு மழை பெஞ்சு நல்லா கொஞ்சம் விளைஞ்சதெல்லாம் இந்த மாதிரி இதை பாருங்க, சுத்தமாக எல்லாம் சாஞ்சி அறுவடைக்கு தயாராக இருக்கலாம், சாஞ்சி போகுது. இதையும் நாங்கள் அறுத்து களத்தில் சேர்த்து கொண்டு போய் இதில் வச்சோன்னாக்கா, டிபிசியில் வச்சோன்னா நெல் கொள்முதல் நிலையங்கள் இது வரைக்கும் திறக்கல. இதனால விவசாயிகள், இங்கே உள்ள விவசாயிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறோம். எங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் எப்படியாவது இந்த டெல்டா மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும். உடனடியாக நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து நாங்கள் ஏதாச்சும் காப்பாற்றி கொண்டு வர நெல்லையாச்சும் உடனடியாக எங்களுக்கு கொள்முதல் செஞ்சு விவசாயிகளை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறேன். இந்த விவசாயிகள் பாதிப்பு எங்களுக்கு வந்து இந்த குருவை சாகுபடி செய்ததில் எங்களுக்கு வந்து பதறாவும் கதிராவும் பேர்பாதி அந்த அறுவடை பண்ணுற நேரத்தில் இந்த மழையின் காரணமாக விட்டு மழை பெஞ்சனால பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு இந்த அறுவடை பண்ண நெல்லை கொள்முதல் நிலையம் திறக்கப்படலை, அதை சேல்ஸ் பண்ண முடியல. அதே வந்து காவேரியில் தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக சுட்டு நீர் கூட கடமடை பகுதிக்கு எங்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு காவேரி தண்ணி வரல. மும்முனை மின்சாரமும் கிடைக்கல. போர்வீலரில் எல்லாமே உப்பு தண்ணி ஆகிட்டு, எல்லாருமே எல்லா இடமும் கிளர் ஆகிட்டு, பேர்பாதி சாவடி பண்ணால் பேர்பாதி கிளராகவும் பேர்பாதியும் விளைய வைக்க வேண்டியதாக இருக்குது. விளைஞ்ச நிலையும் விற்பனை செய்ய முடியல. அதே நேரத்தில் இந்த வறட்சி மாவட்டமாக அறிவித்து இந்த விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்கணும், அவசியம் கொடுக்கணும். நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கோம். காவிரிலேருந்து தண்ணி வரல. இங்கே போர்வீலும் நிலத்தடி ரொம்ப கீழே போனதுனால எல்லாம் உப்பு நீராகவே எல்லாம் மாறிடுச்சு. இந்த அவல நிலையிலேருந்து விவசாயத்தை காவந்து பண்ணுறதுக்கு இந்த அரசு முன்னெடுக்க வேண்டும். இப்போ ஏக்கருக்கு 45,000 ரூபா 50,000 ரூபா செலவு பண்ணி இப்போ பேருபாதி 20,000 கூட கிடைக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளவு செலவு பண்ணி இதை கொண்டு விற்பனையும் செய்ய முடியல. அந்த போர் பாயிண்ட் பாதிப்பால் இந்த கிளாரால் எங்களுக்கு மிக விளைச்சலும் கிடைக்கல. போதுமான விளைச்சல் கிடைச்சாலும் விலையை கொள்முதலும் திறக்கல. எல்லா டிபிசியும் நெல்லை கொட்டி வச்சுருக்கோம். ஆனால் டிபிசி திறக்கல. இப்போ திறக்கிறேன் எங்களுக்கு ஆர்டர் வரல, அரசாங்கம் தெரிவிக்கலன்னு இப்படிப்பட்ட கருத்தாவே சொல்லிட்டு இருக்காங்க. மழையில் நாங்கள் தினம் 5 ஆள் 10 ஆள் செலவு பண்ணி நெல்லெல்லாம் மூடியை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அது எடுக்கிறதுக்கான அரசு முன் வர வேண்டும். வருகின்ற சம்பா பருவத்திற்காவது எங்களுக்கு காவேரி தண்ணி கிடைக்கிற மாதிரியும் எங்களுக்கு முழுமையான மின்சாரம் கிடைக்கிற மாதிரியும் அரசு நடவடிக்கை எடுக்கணும். விவசாயி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு வறட்சி நிவாரணம் அவசியம் விவசாயிகளுக்கு அறிவிக்க வேண்டும்.